ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டான அந்த நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய பரிகார ஸ்தலம். நான் ஒரு நட்சத்திர இதுக்குமே சொல்லிட்டு வரும்போது சொல்கிறது என்னென்னா, ஒரு நட்சத்திரத்துக்குமே தோஷம்ன்றது இருக்கும். இந்த நட்சத்திர தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணாதான் அந்த நட்சத்திரம் சிறப்பற செயல்பட்டு நம்மளுக்கு அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அம்சங்கள் எல்லாமே கிடைக்கும். நம்மளுக்கு பல நன்மைகள் ஏற்படும். நம்மளுடைய கர்ம வினைகளும் குறையும். அதுக்காக தான் இந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணணும். இது குறிப்பிட்டு நட்சத்திரத்துக்குன்னு கொடுக்குற ஸ்தலங்கள், ஓகேவா? அதனால் மறக்காமல் இந்த ஸ்தலங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய கிரக தோஷம் தீர வழிபட வேண்டிய கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவக்கரை வக்கரகாளி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகணும். நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுடைய நட்சத்திரம், இந்த சித்திரை நட்சத்திரம் வரும்பொழுது நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இல்லைனா உங்களுடைய பிறந்த தேதியில் கூட போய் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அடுத்த கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடவாசல் போகக்கூடிய வழியில் சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கோயில் தான் ஸ்ரீனிவாசன் திருநறையூர் நம்பி வாசுதேவ பெருமாள் கோவில். இந்த கோவிலில் தாயாராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வஞ்சுலவள்ளி. இந்த கோயில் பார்த்திங்கன்னா திருநறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாச்சியார் கோயிலாக விளங்குது. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் உங்களுடைய நட்சத்திர நாளில் வழிபாடு பண்ணுறீங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லதாகவே நடக்குங்க. அடுத்து திருவையாறு பஞ்சநதீஸ்வரர் ஆலயம். தஞ்சாவூரில் இருந்து ஒரு 11 கிலோமீட்டர் அளவில் இந்த கோவில் இருக்குது. கல்லணை சாலையில் இருக்குது இந்த கோயில். அதனால் திருவையாறு பக்கம் யாரெல்லாம் இருக்கீங்களோ இந்த பஞ்சநதீஸ்வரர் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து அண்ணன் கோயில், நாகை மாவட்டம் சீர்காழிக்கு தென்கிழக்கே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கோயில் தான் திருமால் கோயில். இது அண்ணன் கோயில் நாகை மாவட்டத்தில் நீங்கள் சீர்காழிக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க போய் இந்த வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்து தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவில். திண்டுக்கல்லுக்கு வடக்கே ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு உங்களுடைய நட்சத்திர நாள்லேயோ பிறந்த தேதியிலையோ போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அடுத்து திருநாராயணபுரம் காளமிக பெருமாள் கோவில். கரூர் மாவட்டம் முசிறிக்கு மேற்கே ஒரு 15 கிலோமீட்டரில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா திருவள்ளம் ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் கும்பகோணம். திருவாரூர் சாலையிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டரில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அதனால் நட்சத்திர நாள், உங்கள் சித்திரை நட்சத்திர நாளில் நீங்கள் போய் இந்த சீனிவாச பெருமாளை வழிபாடு பண்ணும்பொழுது, இந்த திருவள்ளத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு நட்சத்திர தோஷம் எல்லாமே விலகும். அடுத்து திருக்கோயிலூர் வீரடேஸ்வரர். இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி இல்லை நட்சத்திர நாளில் வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து திருமால்பூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமால்பூர் மணிகண்டேஸ்வரர் கோவிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. இது அரக்கோணம் சாலையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நான் சொன்ன இந்த கோவில்கள் எல்லாமே யாரெல்லாம் இந்த பகுதிக்கு அருகாமையில் இருக்கீங்களோ முடிஞ்ச மட்டிலும் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னும் போது போய் முதல்ல அந்த கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிடுங்க, இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள். அதுக்கப்புறமா நீங்கள் தொலைவாக இருக்க கோயிலுக்கு போகும்பொழுது உங்களுக்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கும். முடிஞ்ச மட்டிலும் உங்களோட நட்சத்திர நாள்லையோ இல்லை பிறந்த தேதியிலையோ நீங்கள் தொடர்ந்து போக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினையும் நட்சத்திர தோஷமும் நாள்பட்ட துன்பங்களும் படிப்படியாக விலகும். மீண்டும் உங்களை வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அனைவரது இல்லத்திலும் செல்வமும் மகிழ்ச்சியும் பொங்கி வழியட்டும். நன்றி, வணக்கம்.